வாங்கினதுக்கு அப்புறம் கட்டமைப்பே இல்லாமல் இருந்துச்சு, எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இருந்துச்சு. விவசாயத்தில் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே டெவலப் பண்ணி அவங்க தான் முதல் 5 ஆண்டு திட்டம்லாம் தீட்டி நாட்டை வந்து வளப்படுத்தி, அப்போ வந்து இது வந்து வறுமை வந்து ஓங்கி இருந்துச்சு. இப்போ இருக்க மாதிரி நம்ம செல்வ செழிப்பெல்லாம் இப்போ கிடையாது. உணவுக்கே 3 வேளை உணவுக்கே ரொம்ப சிரமம். வறுமை, அதை விட என்னன்னா மக்கள் தொகை அதிகம். மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் வறுமையும் அதிகமாக இருக்குது, மக்கள் தொகையும் அதிகமாக இருக்குது. இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு திட்டத்தை வந்து விவசாயத்துக்கு, உணவுப் பொருளுக்கு, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலை, இதெல்லாம் அவங்க தான் வந்து அந்த அடிப்படையை கொண்டு வந்து, அந்த அடிப்படை கட்டமைப்பை கொண்டு வந்து கொஞ்சமாக வறுமையிலேருந்து நம்மளை தேசத்தை பாதுகாத்தாங்க. மக்கள் தொகை பெருக்கத்தையும் கட்டுப்படுத்தலாம். மக்கள் தொகை பெருக 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 என்ன, எவ்வளோ ஒரு ஸ்கீம் போட்டாலும் அந்த ஸ்கீம் வந்து பயன்படாமல் அந்த மக்களுக்கு போய் ரீச் ஆகாமல் இருந்துச்சு. அதனால அந்த மற்ற எல்லா விதமான முன்னேற்றத்தையும் வளப்படுத்திட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்போ அவங்க வந்து ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து மக்கள் வந்து வளமாக இல்லை, வறுமையை குறைக்க முடியல. காரணம் என்னன்னா மக்கள் தொகை கூடிக்கிட்டே இருக்குது. 10 பேருக்கு ஒரு ஸ்கீமை போடுறாங்கன்னா 20 பேர் இருக்காங்க, 20 பேருக்கு போய் சேர மாட்டேங்குது. ஸோ அதனால அவங்க என்ன நிறைய முயற்சிகள் எடுத்து, நிறைய கஷ்டப்பட்டு, நிறைய திட்டங்களை தீட்டி ஒரு வளமான இந்தியாவை உருவாக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து 8ஆம் கிளாஸ் தான் படிக்கிறீங்க. உங்கள்கிட்ட நிறைய நான் சொன்னால் உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்கள் வயசுக்கு உங்களுக்கு என்ன கிரகிக்க முடியுமோ அதை தான் கிரகிக்க முடியும். அதனால ஒரு சின்ன நம்ம என்ன செய்யணும்னா எல்லாரும் நல்லா படிக்கணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே காலை அந்த இதெல்லாம் ப்ராப்பராக செய்யணும். பல்லு வலிக்கிட்டு தான் தண்ணியவே குடிக்கணும். புரியுதா? அதுவே ஃபஸ்ட்டு டிசிப்ளின். நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் செல்ஃப் டிசிப்ளினில் இருக்கணும், தனி ஒழுக்கம் இருக்கணும். நம்ம தனி ஒழுக்கம் இருந்தாவே நம்ம பெரிய ஆள் இருக்கும். சார் என்னை பற்றி சொன்னாங்க, என்னை பற்றி நான் நிறையா சொல்ல விரும்பலை. நான் சாதாரண குடும்பத்தில் பிறந்தது. அதே மாதிரி நல்லா ஸ்கூலில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லே இதில் கொண்டு போய் படித்து அவங்க வந்து என்னென்னா இந்த மாதிரி கடவுள் பக்தி எனக்கு என்னோட குழந்தையிலேருந்தே கடவுள் பக்தி எனக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. சனிக்கிழமைனா ஒரு பஜனை, அந்த பஜனையில் சுவாமி சிவானந்தர் எந்த இடத்துக்கு போட்டாலும் நான் தனியாக தான் இருப்பேன். நான் ஒரே ஒரு லேடியாக தான் இருப்பேன். ஆனால் என்னை கண்டாவே பயப்படுவாங்க. என் பேரை சொன்னாலும் போயினா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, நேர்மையாகவும் ரொம்ப ஒழுக்கம். யார் என்ன எதுவுமே பண்ண முடியாது. நான் இப்போ வந்து யாரும் வந்து என்னை இது பண்ணிடக்கூடாது, நான் அப்படி வேண்டிக்குவேன். சரி, அப்படிலாம் வந்துருச்சு. இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கே அதில் தனி ஒழுக்கம். நல்லா படிக்கணும், நல்லதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். டிவியில் என்ன தேவையோ நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்.